Taste the Daily. துலாம் ராசி நேயர்கள், துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த சனி பகவான் 6ஆம் இடத்திற்கு போக போகிறார். ஸோ இப்போ 6ல் ராகு இருக்கார். 6ல் ராகு இருந்து பட்ட கடனை 6ல் வரக்கூடிய சனி பகவான் தீர்த்து வைப்பார். அது மட்டும் இல்லை, யோகமாக குரு பகவான் நமக்கு 9ஆம் இடத்திற்கு போகிறார். கேது லாபத்துக்கு போகிறார். ஸோ ஒரு ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ராசி அப்படின்னு பார்த்திங்கன்னா துலாம் ராசி தான். அதனால் துலாம் ராசி நேயர்களுக்கு எந்த விதமான கவலையும் இல்லை. நிறைய வாய்ப்புகள் வருங்க. பட்ட கடனை அடைக்கிறது அப்படின்னா இந்த சனி பெயர்ச்சியில் தான். ஸோ கிடுன்னு உங்களுக்கு வந்த இந்த கஷ்டங்கள் எல்லாம் தீரக்கூடிய ஒரு காலமாக அமையப்போகுது. புதுசாக ஏதாவது கடன் முயற்சிகள் எடுத்தாலும் அது உங்களுக்கு நன்மையை தரும். வீடு வாங்கிறது, விற்கிறது, வண்டி வாகனங்கள் வாங்கிறது, விற்கிறது, இப்படிப்பட்ட விஷயங்கள் அனைத்தையுமே நீங்கள் எடுத்து செய்யலாம். ரொம்பவுமே உங்களுக்கு ஒரு மன நிம்மதி, சந்தோஷம் இது எல்லாமே இருக்கும். திருமண யோகம் வரும், குழந்தை பாக்கியம் வரும். பாக்கியத்துக்கு வரப்போகிற இந்த குரு பகவான் உங்களுக்கு மே மாதத்துக்கு மேலே எல்லா விஷயங்களையுமே உங்களுக்கு நல்லா தரப்போகிறாரு. ஸோ 1 வருட காலம் குரு பாக்கியத்தில் இருக்க போகிறாரு. 2.5 வருட காலம் இந்த சனி பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறார். வர வாய்ப்புகளை தட்டி கழிக்காமல் எது உங்களுக்கு அமையுதோ அதை எடுத்துக்கொண்டு நல்ல ஒரு விரிவாக்கம் வியாபாரத்துல எல்லாம் செய்து நல்லாவே ஒரு திருப்தியான ஒரு காலமாக இருக்கலாம். அடுத்த 2.5 ஆண்டு காலமும் இந்த வேலை புதுசாக தேடுறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக வேலை கிடச்சிரும். இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போது இருக்கக்கூடிய இந்த கஷ்ட காலம் எல்லாம் தீர்ந்தவங்களுக்கு நல்ல காலம் பிறக்கும். என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யலாம்? இந்த சனி பகவான் நமக்கு 6ஆம் இடத்திற்கு போகக்கூடிய காலகட்டத்தில்னு பார்த்திங்கன்னா சஷ்டியில் ஒவ்வொரு மாதமும் 2 சஷ்டி வரும் இல்லையா? ஸோ சஷ்டி காலத்தில் முருகப்பெருமானினுடைய வழிபாடும், திருப்பதி சென்று ஏழுமலையானை வழிபாடு செய்தாலும் உங்களுக்கு எல்லா விதமான கஷ்டங்களும் தீரும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ கும்பராசியில் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் 5ஆம் இடத்திற்கு மாறப்போகிறார். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 5ல் வரக்கூடிய சனி பகவான் நம்மளுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இடம்பெற போகிறார். பிள்ளைகளிடத்தில் உங்களுக்கு வாக்குவாதங்கள், உங்கள் குழந்தைகளால் நீங்கள் மனவேதனைப்படணும், இல்லை குழந்தைங்களால் மனசு கஷ்டப்படக்கூடிய ஒரு கால சூழ்நிலை. ஸோ தேவையில்லாமல் பிள்ளைகளிடத்தில் வம்புகள், இல்லை பிள்ளைங்களிடத்தில் ஒரு சண்டை சச்சரவு இதெல்லாம் இல்லாமல் பார்த்து கொள்ளவும். மே மாதத்துக்கு பிறகு குரு பகவான் நமக்கு 8ஆம் இடத்திற்கு போகிறார். அப்போ அந்த 5ஆம் இடத்தில் சனி பகவான் போகிறார்னா நம்ம பூர்வ ஜென்ம கர்மா என்ன செஞ்சுருக்கோமோ அதற்கு ஒரு தண்டனை காலமாகவும் இந்த குரு பகவான் நமக்கு கொடுத்துருவார். ஸோ நம்ம மே மாதத்திலிருந்து இந்த 2025 மே டு 2026 ஏப்ரல் வரைக்கும் ரொம்பவுமே கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஜாமீன் கையெழுத்து போடுறது, அடுத்தவங்களுக்கு கடன் வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்துலையும் நம்ம தலையிடாமல் இருக்கிறது நல்லது. நம்ம வேலை உண்டா நாம் உண்டான்னு இருக்கணும். கேது பகவான் 10ஆம் இடத்துக்கு போகிறாரு. வேலை செய்கிற இடத்துல பெரிய ஜிப்பு போட்டு வாயை மூடணும். நம்ம வாயே நமக்கு சத்ருவாக இருக்கும். ஸோ குடும்பக்காரக்கன் குரு 8ஆம் இடத்திற்கு போகிறார். அப்படிங்கும்பொழுது ஒரு சிலருக்கு போலீஸு, வம்பு வழக்கு, ஜெயிலு, கோர்ட்டு, இந்த மாதிரியான குடும்ப சண்டைகள் கோர்ட்டு வரைக்கும் போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதில் கவனமாக இருக்கிறது நல்லது. விருச்சிக ராசி நேயர்கள் இந்த மாதிரியான ஒரு சனி பெயர்ச்சி காலகட்டத்தில் இந்த கிரக பிரீத்தி, இந்த நவகிரகங்களுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள்லாம் செய்யணும்னா, காளியை வழிபாடு செய்வது நல்லது. செவ்வாய்க்கிழமை தோறும் பத்ரகாளியை ராகு காலத்தில் வழிபாடு செய்வதும், ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் அங்காள பரமேஸ்வரியை வழிபாடு செய்வதும் நல்லது. தனுசு ராசிக்காரர்களுக்கு குரு பார்வை, அதனால் குரு 7ஆம் இடத்திற்கு வரப்போகிறார். நமக்கு எது வரைக்கும் கஷ்டகாலம்னு பார்த்திங்கன்னா மார்ச் 29ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் தான். குரு மாறிட்டார்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு நீங்கள் தாங்க ராஜா. ஸோ நமக்கு சனி எங்கே போகிறாரு? 4ஆம் இடத்துக்கு போகிறார். 4ஆம் இடத்துக்கு போகக்கூடிய அர்த்தாஷ்டம சனி என்ன மாதிரியான ஒரு பிரச்சனையை தருவார்னா, குடும்பத்தில் குழப்பங்களும் சண்டைகளையும் தருவார். அப்போ 4ஆம் இடத்திற்கு சனி போகிறார்னா சொத்து பிரச்சனைகள், குடும்பத்தில் பண விவகாரங்கள், இல்லை குடும்பத்தில் ஏற்படக்கூடிய ஏதாவது சில வாக்குவாதங்கள். ஸோ குடும்பத்தில் தான் நமக்கு ஏதாவது குழப்பங்கள் தீரும். ஆனால் 7ஆம் இடத்தில் குரு வர்றதுனால திருமண யோகங்கள் கைகூடக்கூடிய ஒரு காலமாகவே அமைகிறது. ஸோ இந்த குரு பகவானினுடைய பார்வை தனுசு ராசிக்கு படுவதனால
மனசில் நிறைய நிம்மதியும் சந்தோஷமும் இவர்களுக்கு ஏற்பட போகிறது. நமக்கு இப்போது கேது பகவானும் மாறிடுவார். ஸோ பாக்கியத்தில் வரக்கூடிய இந்த கேது பகவான் மனசில் பல நிம்மதியும் நமக்கு மனசில் பெரிய சந்தோஷத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலமாகவே அமையும். இந்த தனுசு ராசிக்காரர்கள் என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்னா, சனிக்கிழமை தோறும் இவர்கள் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி சனி பகவானுக்கு எள்விளக்கு ஏற்றுவது மிகவும் சிறப்பு. ஐயப்பனை சென்று வழிபாடு செய்வது. உங்கள் ஊரில் ஐயப்பன் ஆலயம் இருந்ததுன்னா சனிக்கிழமை ஐயப்பனுக்கு போய் நெய் விளக்கு ஏற்றிட்டே வாங்க. ஐயப்பன் ஆலயத்திற்கு நல்ல ஒரு விளக்கு தானம் பண்ணுறதும் ரொம்பவும் சிறப்பு. குருவாயூர் சென்று அங்கே குருவாயூரப்பனை தரிசனம் செய்தாலும் உங்களுக்கு குருவினுடைய அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்கும். அர்த்தாஷ்டமத்தில் வரக்கூடிய சனி, 3ஆம் இடத்தில் வரக்கூடிய ராகு, பாக்கியத்தில் வரக்கூடிய கேது, 7ஆம் இடத்தில் வரக்கூடிய குரு பகவான், இப்படி இந்த கிரக சஞ்சாரங்கள் தனுசு ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் தரக்கூடிய ஒரு சனி பெயர்ச்சியாகவே அமைகிறது. Taste the Daily.